ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் தென்காசியில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கணும். விலையில்லா மடிக்கணினி கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. இதுல என்ன அரசியல் கால் புடிச்சு தேவை? ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும், உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கிடைக்க வேண்டும், விஞ்ஞானி கல்வி கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மாண்பு அம்மா அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் மடிக்கணினி கொண்டு வந்தாங்க, லேப்டாப் கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டுல 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவு அமையும். நிறுத்தப்பட்ட இந்த நம்முடைய மாணவர்களுக்கு நிறுத்தப்பட்ட இந்த லேப்டாப் கொடுக்கப்படும். இந்த திட்டம் தொடரும். அதே போல இன்னைக்கு அம்மா மினி கிளினிக், அதிலேயும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி. எங்கெல்லாம் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த பகுதியை நாங்கள் தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட்டு அதுல MBBS டாக்டர் ஒருவர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த திட்டம் மிக சிறப்பா மக்களிடத்திலே வரவேற்பு இருந்தது. அந்த ஏழை மக்கள் அந்த பகுதியில் ஏதாவது நோயாய்ப்பட்டா அம்மா மினி கிளினிக்கு சென்று சிகிச்சை பெறலாம். அதையும் மூடிய அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும். இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும். இப்போ 2000 தான் நாங்க கொடுத்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் தான் கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து நாங்கள் அந்த அம்மா மினி கிளினிக் அமைத்தோம். மீண்டும் உங்களுடைய துணையோடு ஆட்சி அமைகின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் 4000 அம்மா மினி கிளினிக் துவக்கப்படும். இன்றைக்கு ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய நலத்தை பார்க்கிறார். 4 வருஷம் கழிச்சு தான் பார்க்கிறார். ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. இன்றைக்கு அந்த பகுதியில் நோய்வாய்ப்பட்டா உடனுக்குடன் சிகிச்சை அளிப்பதற்கு தான் அம்மா மினி கிளினிக் திறந்தோம். இன்றைக்கு நீங்க ஒரு நாள் முகாம் நடத்தி விட்டு போய்விடுவீங்க. அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு அந்த பகுதியில் யாராவது நோய்வாய்ப்பட்டா அவர் எங்கே போய் சிகிச்சை பெறுவாங்க? ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து அம்மா மினி கிளினிக் ஒரு பகுதியில் கிராமத்தில் திறந்தா சுற்று வட்டாரம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கின்ற கிராமத்து மக்கள்லாம் அந்த அம்மா மினி கிளினிக் சென்று நோய்வாய்ப்பட்டவர் சிகிச்சை பெறலாம். அப்படி திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். செஞ்சுச்சு பாருங்க. இன்னைக்கு அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற பொழுது 2011 இருந்து 2021 வரை ஆரம்ப சுகாதார நிலையம், கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்து அந்தந்த பகுதியில் கிராம மக்களுக்கு அங்கேயே நோய்வாய்ப்பட்ட சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.